மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் தமிழர் தேசிய அரசியல் கூட்டமைப்பு சார்பில் வீரவணக்க நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பாவலர் மு. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தமிழர் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கரு. சந்திரசேகரன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த வீரவணக்க நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய அமைப்புகள் பலவும் பங்கேற்றன. ஒருங்கிணைப்பாளர் கரு. சந்திரசேகரன் பேசுகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிற மொழி கலப்பு இல்லாத தமிழ் குடிகளின் தமிழ் வழி கல்வி பயின்ற வேட்பாளர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழர் தேசிய அரசியல் கூட்டணி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் தமிழே ஆட்சி மொழியாக உருவாக வேண்டும் எனவும் தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்கும் வகையில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தில் உறுதியேற்றுக் கொள்வதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய இயக்கங்கள் பலவும் பங்கேற்றன. சான்றோர்களும் தமிழ் தலைவர்களும் முன்னிறுத்தி இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க உள்ளோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிற்பதாக இந்த மாவீரர்கள் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த இந்த மாவீரர்கள் நினைவிடத்தில் உறுதியேற்போம். தமிழர் தேசிய அரசியல் கூட்டமைப்பு சார்பில் மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து நடராஜன் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி தமிழர் தேசிய கூட்டமைப்பு சார்பில் முன்னெடுக்கப்பட்டது. சென்னை தங்கசாலை அரசு அச்சகம் அருகில் இருந்து பேரணியாக வந்து மூலக்கொத்தளத்தில் உள்ள தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் நினைவஞ்சலி செலுத்தினார். ஜப்பான் மொழியில் படிக்கிறான். அவன் மொழியில் கற்கிறான். யாருக்கும் அடிமையாய் இல்லை என வாழ்கிறான். தமிழன் மட்டும் ஏன் அடிமையாய் வாழ்கிறான்? தமிழனே அடிமை நிலை மாற்றவா? தமிழனே தமிழில் நீயும் கற்கவா? தமிழ்நாட்டு அரசே அனைத்து கல்வியையும் தமிழில் கொடு. படித்தோருக்கு வேலை கொடு. தமிழில் படித்தோர் அனைவருக்கும் வேலை கொடு. அரசு பள்ளிகளில் இருக்கிற ஆங்கில வகுப்புகளை உடனே மூடு. மூடிய தமிழ் வழி பள்ளிகளை உடனடியாக திறந்திடு. தமிழ் வழி பள்ளிகளை திறந்திடு. தமிழ்நாட்டு அரசே கோயில் மொழியாய் தமிழை யாக்கே. இறை மொழியாய் தமிழை யாக்கே. வீர வணக்கம்.
மாவீரர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் ஈழத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மர தமிழர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நடராசன் தாளமுத்து வீரருக்கு வீர வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தாளமுத்து நடராசன் அவர்களுக்கு வீர வணக்கம். தாளமுத்து நடராசனுக்கு வீர வணக்கம். தாளமுத்து நடராசன் அவர்களுக்கு வீர வணக்கம். தாளமுத்து நடராசனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் ஈகளுக்கு வீர வணக்கம். மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தமிழ் மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று போராடியவர்களுக்கு வீர வணக்கம். எங்கள் தாய்மொழி தமிழை மொழியாக்கி போராடுவதற்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே. தமிழை ஆட்சி மொழியாக நிலைநிறுத்து. தமிழை ஆட்சி மொழியாக நிலைநிறுத்தி. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசே, தமிழக அரசே. தமிழை ஆட்சி மொழியாக நிலைநிறுத்து. தமிழை ஆட்சி மொழியாக நிலைநிறுத்தி. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசே, தமிழக அரசே. எங்கள் அம்மா தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பேத்தியமான ரேவதி நாகராஜன் அவர்கள் முன்னிலையிலும் கடல்சார் மக்கள் நல சங்கம் அண்ணன் பவின் குமார் அவர்கள் முன்னிலையிலும் வாடிவடி சித்தர் வெள்ளைச்சாமி பாக்கியராஜ் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் நமது கூட்டமைப்பில் பிறமொழி கலப்பில்லாத வேட்பாளர்களை ஆதரிக்கும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் தமிழ் தேசிய இயக்கங்களும் சேர்ந்து இந்த 234 2026 234 தொகுதியிலும் கலப்பினம் பிறமொழி கலப்பில்லாத தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் வழி கல்வியில் படித்த ஆரம்ப கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த தமிழ் மாணவர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் சான்றோர்களும் தமிழ் தலைவர்களும் முன்னிறுத்தி இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க உள்ளோம். நீங்களும் தமிழ் குடியை சார்ந்த தமிழ் இன தலைவர்களும் நீங்கள் இதை கூர்ந்து கவனித்து தங்களால் முடிந்த எங்களுக்கு ஆதரவையும் தமிழ் மொழியை காக்கவும் தமிழ் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற பணியை காக்கவும் நீங்கள் கைகோர்த்து எங்களிடம் சிறந்த ஒரு ஆலோசனை வழங்குமாறும் ஐயா தலைமையில் பாவலர் மு. ராமச்சந்திரன் தமிழர் தன்னுரிமை கட்சி தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் இந்த உலக தமிழர் பேரியக்கம் நிறுவனர் தலைவர் கரு சந்திரசேகரன் மற்றும் இணைப்பு அமைப்புகளும் சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இந்த 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிற்பதாக இந்த மாவீரர்கள் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த இந்த மாவீரர்கள் நினைவிடத்தில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். நன்றி. சத்தியமங்கலம் முத்து